அடியே ஓஜிஸ் பேக்கடி அப்படின்ட்டு நேற்றுலேருந்து நம்ம பங்காளி எப்பறம் குதூகலமாக இருக்காங்க. இங்கே வாரு, நீங்கள் குதூகலமாக இருக்க அளவுக்கு நேற்று ஒன்று 300 ரன் அடிச்சுவிட்டு ஆப்போனண்ட் 60 ரனில் ஆல் அவுட் ஆக்கி நொட்டலை 4 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச்சில் தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு மித்த பய உள்ள எப்பறம் சேர்ந்துக்கிட்டு எங்களை கேட்குறீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கேட்டுக்கங்க, நேற்று ஜெயிச்சதுக்காண்டி நாங்கள் ஒன்றும் குஷியாக இல்லை. எங்கள் பயலுக்கு பூரா ஃபார்முக்கு வந்துட்டாங்க, அதுக்கு தான் நாங்கள் குஷியாக இருக்கோம். நேற்று செஞ்சுரி அடிச்சு விட்டாப்புல. நம்ம கருணை எப்போ வருவார்னு காத்திருந்து அவரை இறக்கி விடாமலே நம்ம பயலுக்கு 200 தட்டி தவட்டி விட்டாங்க. அப்படியே எங்கிட்டு ஃபீல்டிங்கிட்டு பார்த்தீங்கன்னா 10 பேரும் பஞ்சா பறக்குறாங்க. எங்கிட்டு தெக்க விழுந்து வடக்க கால் போய் என்னென்னமோ செஞ்சு பந்தப்புறம் பாஞ்சு பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம ஜேமி மாமா ஆளு நொறுக்கி விட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஜேமி மாமா பார்க்கறதுக்கு தான் கோக்மக்கா இருக்காப்புல. ஆப்போனண்ட் வந்துட்டாங்கிட்ட வச்சுக்க அவங்களை இங்கிட்ட பிரட்டி குரங்காட்டி விட்டு போடுறாரு. அதே மாதிரி எங்கள் பங்காளி கடப்பாறை பங்காளி சிஎஸ்கேவும் மும்பையும் கடைசியிலே இருக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டுக்க. அவளை தான் சொல்லுவேன். வீடியோக்கு ஃபாலோ, லைக்கு, கண்ட கருமை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அமைக்கி விட்டுவிட்டு கருத்தை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிட்டு வாங்க. வரேன்.